இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா செங்கல்பட்டுல இருந்து சாலவாக்கம் போற வழியில மெய்யூர் என்ற இடத்துல இருக்கோம். இங்க ஏன் வந்திருக்கோம், எதுக்கு வந்திருக்கோன்றத பத்தி ஒரு சின்ன பிரீஃப் பார்ப்போம். திரு சீனிவாசன் வந்திருக்காரு. செங்கல்பட்டோட வளர்ச்சியை என்னன்னு இப்ப சொல்ல போறாரு. சார் வணக்கம் சார். வணக்கம், வாங்க திரு சீனிவாசன் அவர்களே. தேங்க்யூ. பேசுறோம் சார். இன்னைக்கு செங்கல்பட்டு அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியதில்லை சார். ஏன்னா செங்கல்பட்டு இன்னைக்கு சென்னை சார். சிஎம்டி லிமிட்குள்ள வந்துருச்சு. இப்போ நமக்கு இங்க புது பஸ் ஸ்டாண்ட் ஒன்று கட்டி முடிச்சுட்டாங்க 10 ஏக்கர்ல. அந்த பஸ் ஸ்டாண்ட் அடுத்த மாசம் திறக்க போறாங்க. அது சிஎம்டிஏ பஸ் ஸ்டாண்டு தான் போட்டிருக்காங்க. சிஎம்டிஏ லிமிட்டுக்குள்ள சிஎம்டிஏ கட்டின ஒரு பஸ் ஸ்டாண்ட். அப்போ செங்கல்பட்டுன்றது இன்னைக்கு சென்னை தான். ஸோ நம்ம சென்னையில இடம் வாங்க முடியல, எவ்வளவு பேர் வருத்தப்படுறோம். ஐயோ இந்த இடம் வாங்கியிருக்கலாம், அந்த இடம் வாங்கியிருக்கலாம், இவ்வளவு பணம் கம்மியா இருந்தது. அதே மாதிரி அடுத்த 5 வருஷங்கள்ல பாத்தீங்கன்னா செங்கல்பட்டும் பேசக்கூடிய நகரமா மாறப்போகுது. அதனுடைய வளர்ச்சிகள் ஏகப்பட்டது இருக்கு. அதை நான் இப்போ உங்களுக்கு ஒன்னொன்னா சொல்ல போறேன்.